மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பிறகு 10 நாட்கள் உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்க போகின்றது, அதை பொறுத்து என்ன நடக்கும், சனி பகவான் குரு பகவானினுடைய பெயர்ச்சியால் நடக்கப் போகின்ற எதிர்பாராத 2 சம்பவங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குமா, வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ராஜ யோகம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கணும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் சூரியன் பகவானும் சனி பகவானும் என்று கிரக நிலைகள் நிச்சயம் வலுவாகவே அமர்ந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக நீங்கள் இதுவரை பார்க்காத பல நல்ல சம்பவங்களை பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடிய போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலை உருவாக போகின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு தீரப்போகின்றது. இந்த 10 நாளில் இதுவரைக்கும் நீங்கள் காணாத முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் விலக போகிறாங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலக போகின்றது. நல்ல ஒரு அற்புத வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்த நோய்கள் எல்லாம் விலக போகின்றது. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போகிறீங்க. கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அதாவது தெரிந்த நபர் ஒருவராலேயோ தெரியாத நபர் ஒருவராலேயோ உதவி கிடைக்கும். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கைக்கு கிடைத்து கடன் தொல்லைகள் எல்லாம் முழுமையாக அடையப் போகின்றது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஏப்ரல் 20 இந்த தேதிக்கு பிறகு 10 நாட்கள் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. இந்த 10 நாளில் நீங்கள் என்னென்ன நல்ல காரியம் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சிடுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீங்கள் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது. எல்லா வகைகள்லையும் நன்மையை பார்க்க போகிறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசுவது, தேவையில்லாத செயல்களை செய்வதையும் நிறுத்தி கொள்ளுங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு 10 நாட்கள் நீங்கள் ஒரு 5 நிமிடம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டீங்கன்னா நீங்கள் பார்க்காத ஒரு யோகத்தை பார்ப்பீங்க அப்படின்றது உறுதி.